Hi, my dear 11th standard students. Welcome to Economic Education channel. இது 11th இல்லை, இது 10th சிலபஸ் தான் ஃபுல்லாகவே. 10th தமிழ் பேஸ் பண்ணி தான் ஃபுல் 100 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கு. இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேலண்ட் எக்ஸாம், தமிழ் மொழி இலக்கிய திறன் தேர்வு, பயிற்சி தேர்வு 4வது டெஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் எல்லாமே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்சருக்கு எல்லாம் நம்ம வீடியோவில் செக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். தமிழ்நாட்டிலின்றி வேறெங்கும் விளையாடாத சிறு கூலங்களின் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் துவரை. நிறைய பேர் ஸ்டடி பிளான் மாதிரி அப்டேட் பண்ணுங்கள் சார், எப்படி சார் அது பாஸ் மார்க் வாங்குறது ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கிறீங்க. அது உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, தவறான கூற்றை தேர்க பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடைய என்பது பழந்தமிழர் வீரத்தை நோக்கினாலே தெரியும். தேர்ட் ஒன், தொடர்பில்லாததை காண்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் செகண்ட் பாஞ்சாலம். ஃபோர்த் ஒன், குறிஞ்சி மலர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் டி, நான் பார்த்த சாரதி. ஃபிஃப்த் ஒன், உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, தண்டி. சிக்ஸ்த் ஒன், களம்புக துடித்து நின்ற உனக்கு வெறிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் என்று உணர்ச்சி பொங்கும் வரியை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. செவன்த் ஒன், எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, இணை ஒப்பு. எயித்து ஒன், கீழ் வருவனவற்றுள் செயலிசை அலைபடை அல்லாததுன்னு சொல்கிறாங்க. எயித்து ஒன் ஆப்ஷன் செகண்ட், உரநிசை இ உள்ளம். நைன்த் ஒன், கூற்று 1 2 அப்படி செக் பண்ணிக்கோங்க. நைன்த் ஒன் வந்து ஆப்ஷன் டி, கூற்று 1 2 சரி. 10th ஒன், தவறான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10th ஒன் வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, பேச்சு வழக்கில் பேசுகையில் விருப்பிற்கும் வெறுப்பிற்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. 11th ஒன், பொறுத்துக. 11 வந்து ஆப்ஷன் சி, ஹோமோகிராஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒப்பெழுத்து. அப்புறம் கன்சோனன்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெய்யெழுத்து. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். சரியா. 12th ஒன், பொருந்தாத இணையை தேர்க. 12th ஒன் வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, தவறின்றி தமிழ் எழுதுவோம் வசீர் நலீம். 13th ஒன், இளைய தலைமுறையை எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலையேல் விழுவாய். இத்தொடரில் அமைந்துள்ள நயம் எதுன்னு கேட்குறாங்க. 13th ஒன் வந்து ஆப்ஷன் டி, இயைபு நயம். 14th ஒன், சிறிய ஆக பெரியின் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. 14 ஆப்ஷன் சி, திருவாசகம். 15, பெரு வெடிப்பு கொள்கை பற்றி கூறிய பழம் புலவர் யாருன்னு கேட்குறாங்க. 15 ஆப்ஷன் டி, கிரந்தையார். 16th ஒன், டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்ற பதத்தின் பொருளை தேர்க. 16 ஆப்ஷன் சி, மின்னணு புரட்சி. 17th ஒன், தவறான கூற்றை தேர்க எதுன்னு கேட்குறாங்க. 17 வந்து ஆப்ஷன் செகண்ட், கடினமான தொழில் நடையை உருவாக்குதல் நேச்சர் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் என்னும் மென்பொருள். 18th ஒன், இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இக்குறள் இடம்பெற்ற அதிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. 18 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், பெரியாரை துணை கோடல். 19th ஒன், பொறுத்துக. 19th ஒன் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஊன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உணவு. அப்புறம் இன்னொரு ஊன் அப்படின்னா இறைச்சி. திணை அப்படின்னா ஒழுக்கம். இன்னொரு திணை அப்படின்னா தானியம். கொஸ்டின் நம்பர் 20, கீழ் வருவனவற்றுள் பெயரையோ வினையோ பயனிலையாக பெறாமல் வருவது என்னன்னு கேட்குறாங்க. 20 ஆப்ஷன் சி, அடுக்குத்தொடர். 21, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, மகுளி மேல் கஞ்சி. 22, கரிசல் இலக்கியம் என்பது. ஆப்ஷன் தேர்டு, கோவில்பட்டியை சுற்றிய வட்டார இலக்கியம். 23, கி ராஜநாராயணுக்கு முன் எழுதத் தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி என்னன்னு கேட்குறாங்க. 23 வந்து ஆப்ஷன் டி, கு அழகிரிசாமி. 24, வருக என்ற சொல்லின் விகாரத்தை தேர்க. 24 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், வரு. 26, இவற்றில் தொழிற்பெயர் அல்லாததை தேர்க. 25 வந்து ஆப்ஷன் டி, விருந்தினன். 26, நெய்தல் நிலைத்தவர் பாணர்கள் வரவேற்று குழல் மின்கரியும் பிறவும் கொடுத்தனர் என கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. 26 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், சிறு பாணுற்று படை. 27, தவறான இணையை தேர்க. 27 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்,
இளையாங்குடி மாரநயனார் விதை நெல் விருந்து நற்றிணை. ஓகேவா. 28 ஏற்ற தலைப்பை தேர்க. ஆப்ஷன் சி உயிர்ப்பின் இயக்கம். 29 தவறான ஒன்றை தேர்க. 29 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தங்க மீன்கள். 30 குறிப்பு வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொல்லும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சான்று தண்ணீர் தொட்டிகள் அப்படிங்கிறாங்க. 30 வந்து ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட் ஆன்சர். குறிப்பு சரி, சான்று தவறு. 31 கடற்கூத்து அப்படின்னா என்ற நூலை இயற்றியவர் ப. சிங்காரம் ஒரு என்னன்னு கேட்குறாங்க. 31 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் புலம்பெயர்ந்த தமிழர். 32 சரியான இணையை தேர்க. 32 வந்து ஆப்ஷன் செகண்ட் சிறுபுன் மாலை துன்பம் செய்கின்ற மாலை. 33 தவறான இணையை தேர்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கைதொழுது ஆறாம் வேற்றுமை தொகை. 34 பொறுத்துக. ஆப்ஷன் செகண்டு காற்றுன்னா ஆப்ஷன் செகண்டு சுதேசிமித்திரன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர். காற்று அப்படின்னா வசன கவிதை. பாரதியார் அப்படின்னா இயற்பெயர். சுப்பிரமணியன் அப்படின்னா மகாகவி. 35 கலைஞர் இயற்றிய புதையல் என்பது டேஷ். 35 வந்து ஆப்ஷன் சி புதினம். 36 புவியின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியில் உயிர் சங்கி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறேன். இக்கூற்று எதனுடையது அப்படின்னு கேட்குறாங்க. 36 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் காற்று. 37 கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் என்று கலைஞர் குறிப்பிடுபவர். யாரை குறிப்பிடுவார்னு கேட்குறாங்க. 37 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அறிஞர் அண்ணா. 38 விடுபட்ட சீர்களை கண்டறிக. ஆப்ஷன் டி அன்போடு புல்லார். 39 சரியானதை தேர்க. மயங்கிய பகுபத உறுப்பிலக்கணம். 39 வந்து ஆப்ஷன் சி மயங்கு இன் இ ப்ளஸ் 40 தமிழன்களின் சரியானதை தேர்கன்னு சொல்கிறாங்க. 40 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 17 கீழ்கணக்குன்னா கே. 41 நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வை ஒளிந்து அகன்ற பார்வை தருவது எதுன்னு கேட்குறாங்க. 41 வந்து ஆப்ஷன் பி மொழிபெயர்ப்பு. 42 கீழ் வருவனவற்றுள் எது மனவை முஸ்தபா கூறியது. 42 வந்து ஆப்ஷன் பி ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. 43 பல்வேறு மாநிலங்களில் மொழியில் இருக்கும் நூல்களை மொழிபெயர்க்க மேற்கொள்ளப்படாத நிறுவனத்தை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. 43 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஞான பீட நிறுவனம். 44 பொறுத்துக. ஆப்ஷன் சி எக்ஸிபிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே அப்படின்னா இரும்பு பாதை. ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தம். நெக்ஸ்ட் 45 வடமொழி கதைகளை தழுவி படைப்பாக்காத இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. 45 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ராவண காவியம். தவறான ஒன்றை தேர்க. 46 ஆப்ஷன் டி வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் இடைக்கால இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் 47 எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறியின் தமிழ்நாட்டில் எய்தில்லோ இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. 47 ஆப்ஷன் டி திருவிளையாடற் புராணம். 48 தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தர்மம் கருங்கின்றாலோ இல்லைரேனும் துறவரனும் பிழைத்தனவோ இவ்வடிகளில் இடம்பெறாத இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 48 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பண்பு பெயர். 49 ஓங்கு தன் பனைசூழ் நீப வனத்தை நீந்து ஒரு போதனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் இக்கூற்று யாருடையது என்பதை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. 49 வந்து ஆப்ஷன் சி இறைவன் கூற்று. 50 மாசற விதித்த வற்புறு வல்பின் இப்புறநானூற்று அடியோடு தொடர்புடைய மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. 50 வந்து ஆப்ஷன் டி தகரூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. 51 கல்விக்கண்
திறந்தவர்களுக்கிடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்குறாங்க. 51 வந்து ஆப்ஷன் சி முத்துலட்சுமி. 52 கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை தூத்துக்குடியின் கொற்கை நகரத்தை கூறும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. 52 வந்து ஆப்ஷன் டி ஐங்குறு நூறு. 53 செயல்களில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறையே டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. 53 வந்து ஆப்ஷன் சி பொருள்கோள். 54 மற்றையது நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் என்பது டேஷ். 54 வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆற்று நீர் பெருங்கோள். 55 சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலார் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. 55 வந்து ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி. 56 இருந்து ஈன்று நிறுவி இறைச்சி என்பவை டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. 56 வந்து ஆப்ஷன் பி வினையெச்சம். 57 வா என்ற வேர் சொல்லோடு பொருந்தாத ஒன்றை தேர்க. 57 ஆப்ஷன் டி வினையெச்சத்தொடர் வந்த குழந்தை. நெக்ஸ்ட் பொறுத்துக. 58 வந்து ஆப்ஷன் பி கிணி அப்படின்னா ஆப்ஷன் 4 காலில் அணிவது. அரைஞான் அப்படின்னா ஆப்ஷன் 3 இடையில் அணிவது. குலை அப்படின்னா ஆப்ஷன் 2 காதில் அணிவது. சூழி அப்படின்னா தலையில் அணிவது. சரியா. 59 பெண்பார் பிள்ளை தமிழுக்கே உரிய 3 பருவங்களில் அல்லாத ஒன்று. 59 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சிற்றில். 60 தவறான ஒற்றை தேர்க. 60 வந்து ஆப்ஷன் டி இவர் தெலுங்கு வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். 61 கீழ் வருவனவற்றில் குமரகுருபரரால் இயற்றப்படாத நூல். 61 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் திருவாரூர் திருவந்தாதி. 62 முதற்பொருள் கரும்பொருள் உரிப்பொருள் ஆகியவைக்கு உரியன என்னன்னு கேட்குறாங்க. 62 வந்து ஆப்ஷன் செகண்ட் ஐந்திணைகளுக்கு உரியன. 63 பின்வருவனவற்றில் பாலைக்குரிய பறை என்னன்னு கேட்குறாங்க. 63 வந்து ஆப்ஷன் செகண்ட் துடி. 64 பின்வருவனவற்றில் ஒன்று பாலைக்குரிய கரும்பொருள் பொருந்தாத ஒன்று. 64 ஆப்ஷன் டி உவர்களி. 65 பொறுத்துக கேட்குறாங்க. 65 வந்து ஆப்ஷன் பி ஈக்வலாக அப்படின்னா ஆப்ஷன் 4 சமமாக. வெயிட் அப்படின்னா எடை. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை. ரிப்பீட் அப்படின்னா மறுபடி. 66 விடுபட்ட சீர்கண்டறி அரணேனும் டேஸ் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். 66 ஆப்ஷன் சி இன்பமும். ஓகேங்களா. 67 பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் இக்குறளில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க. 67 ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலை அணி. 68 குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன்கைத்தோன் ருண்டாக செய்வான் வினை இக்குறளில் பயின்று வரும் உவம உருபு எதுன்னு கேட்குறாங்க. 68 ஆப்ஷன் டி அற்று. 69 இதோ முடித்து விட்டேன் வலுவமைதியை காண்க. 69 வந்து ஆப்ஷன் சி கால வலுவமைதி. 70 மெய்யீர் பொடியும் விரித்த கருஞ்சூழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் மேற்கண்ட அடிகளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. 70 ஆப்ஷன் பி தன்மை அணி. 71 பொருந்தாத இணையை தேர்க. 71 வந்து ஆப்ஷன் சி மெய்முறை வினைத்தொகை. 72 சொற்பொருள் தருக துணர் அப்படின்னு கேட்குறாங்க. 72 வந்து ஆப்ஷன் சி மலர்கள். 73 கல்லார் அறிவிலாதார் குரலடிக்கு பொருந்தும் அசைகளை காண்க. 73 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தேமா கருவிலம் நாள். 74 மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பவராக அறியப்படும் கரிசில் எழுத்தாளர் டேஷ். 74 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கு அழகிரிசாமி. 75 பொறுத்துக. ஆப்ஷன் சி சிறுகதை அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் உண்மை சுடும். புதினம் அப்படின்னா ஆப்ஷன் 4 சுந்தரகாண்டம். மொழிபெயர்ப்பு அப்படின்னா ஆப்ஷன் 3 வாழ்விக்க வந்த காந்தி.
அப்புறம் திரைப்படமான படைப்புனா ஊருக்கு 100 பேர். 76 அறமும் அரசியலும் என்ற நூலை படைத்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 76 வந்து ஆப்ஷன் பி மு வரதராசனார். 77 தவறான கூற்றை தேர்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செயல்களில் இடையிலேயே உயர்ந்து வருவது தூங்கல் ஓசை. 78 கலைச்சொல் அறிந்து பொருள் தருக. டெரிட்டரி அப்படின்ற கேட்குறாங்க. 78 ஆப்ஷன் டி நிலப்பகுதி. 79 பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடும் நூல். 79 ஆப்ஷன் செகண்ட் நற்றிணை. 80 மீட்சி விண்ணப்பம் கோடை வெயில் போன்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 80 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தி.சோ. வேணுகோபாலன். 81 செல்வர் தன் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. 81 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கண்ணதாசன். 82 மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டு கொற்றான் என குறிப்பிடும் கொடி வகை எதுன்னு கேட்குறாங்க. 82 வந்து ஆப்ஷன் பி உலங்கியை. 83 சரியான இணையை தேர்க. 83 ஆப்ஷன் தேர்டு. 84 ஒருவன் அறிவு விளக்கம் பெற 2 வழிகள் உள்ளன, ஒன்று கல்வி மற்றொன்று கேள்வி என்று முழங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. 84 வந்து ஆப்ஷன் டி மே போசி. 85 தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. 85 தானே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ராஜம் கிருஷ்ணன். 86 உரைப்பாட்டு மடையில் அமைந்திருக்கும் தமிழ் இலக்கியம். 86 ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 87 எந்த மன்னருடைய காலத்தில் மெய்கீர்த்தி செப்பமான வடிவம் பெற்றது. 87 ஆப்ஷன் சி சோழர். 88 கணவனை இழந்த கண்ணகி இறுதியாக அடைந்த இடம். 88 ஆப்ஷன் செகண்ட் வேங்கை காணல். 89 மேப்போசி அவர்களுக்கு சிவஞானி என்று பெயரிட்டவர் யார். 89 ஆப்ஷன் சி சரைபெயர். 90 அடிகள் நீரே ஆளுக அருளுக என்று கூற்றை கூறியவர் யார். 90 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இளங்கோவடிகள். 91 மேப்போசி அவர்களின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை கூடியவர். 91 ஆப்ஷன் டி ஞானியடிகள். 92 சோழர் ஆட்சி காலத்தில் அடைக்கப்படுவதாக மெய்கீர்த்தி கூறுவது. 92 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் புனல். 93 மேட்ச் த ஃபாலோவிங். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மருள்வது அப்படின்னா மான்கள், இருள்வது அப்படின்னா மலைகள், வழிபடுவது அப்படின்னா மாங்காய்கள், வெறுமை பெறுவதுனா மூங்கில்கள். 94 ஒருவர் பேசுதல் போன்று சொற்பொழிவாற்றுவது போன்று அமைவது டேஷ். 94 வந்து ஆப்ஷன் டி அகவலோசை. 95 கண்டளவே தோற்றான் அக்காரியின் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் சிலப்பதிகார அடிகள் இடம்பெற்றுள்ள காதை. 95 ஆப்ஷன் சி வழக்குரை காதை. 96 கீழ்வருவனவற்றுள் தன்மை நவீர்ச்சி அணியின் வகைகளுள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. 96 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நேர் தன்மை அணி. 97 எவ்வகை பொருளு மெய்வகை விலங்குஞ்ச் சொன்முறை தொடுப்பது என தண்டி அலங்காரம் கூறுவது. 97 ஆப்ஷன் டி தன்மை அணி. 98 நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன், உன்னை பார்த்தால்தான் தின்னும் சோறு சோறாக இருக்கும் இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. 98 வீரப்பன். 99 ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசுபட அமர் உலக்கி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. 99 ஆப்ஷன் செகண்ட் மதுரை காஞ்சி. 100 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 100 கொஸ்டின் வந்தாச்சு. தன் அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூவ அழகிரி சாமி. ஓகேப்பா. ஸோ டெஸ்ட் நம்பர் 4 நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். 1, 2, 3 எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கொஸ்டின் டேப்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 5, 6 உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். முடிய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கணும் அதுவும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுவும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.